நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறான். ஹீரோயினை பால்கனிக்கு கூட்டிட்டு போய் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ சில போலீஸ் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வராங்க. ஹீரோயின் பதறி போயிட்டு எதுக்கு போலீஸ் ஒன்று துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ அதை கண்டுக்காம அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லி பார்க்குறான். ஹீரோயின் ஹீரோவை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தவறி அந்த பால்கனியை விட்டு கீழே விழுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ கையில் ஏதோ ஒரு சக்தியை கொண்டு வந்து ஹீரோயினை காற்றுல மிதக்க வச்சு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறான். இங்கே இருந்தால் நம்மளை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு தொல்லை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த போலீஸ் ஹீரோயினை தான் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஹீரோவை நோக்கி ஒரு போலீஸ் கார் வருது. ஹீரோ அந்த காரை அப்படியே காற்றுல நிற்க வச்சு அந்த காரையே தூக்கி வீசுறான். ஹீரோயினுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே சொல்லிட்டு புரியலை. இப்படியே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டு நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்க, இவ்வளோ நாள் எதுக்கு இதை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ அதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. அதனால ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இந்த பூமியை சேர்ந்தவனே கிடையாது, நான் மட்டும் இப்படி சூப்பர் பவர்ஸோட இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இப்படி சூப்பர் பவர்ஸோட இருக்காங்க, நான் தான் அந்த சூப்பர் ஹீரோஸில் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.